நம்ம சந்திக்கிற கிருபைக்காக நானுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நம்ம ஆண்டு வார்த்தை கேட்கறதுக்கு முன்பாக நம்ம கர்த்தருக்கு ஒரு பாடலை பாட போகிறோம். அது முன்பாக நம்ம எல்லா கண்களும் மூடி நம்ம இருக்கிற கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்ம தெய்வம் நோக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஆண்டு சோத்தரிக்கலாம். வாயில திறந்து நம்ம கர்த்தரை உற்சாகமே சோத்தரிக்கலாம். சோத்திரம் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோமே சப்பா. ஆண்டு நாள் கூட சுவாமியோட பிள்ளைகள் இந்த யூடியூப் நிமித்தமாக சந்திக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரோட பிள்ளைகளை சப்பா காலையில் நிம்மட்டம் ஆண்டு ஆராதனை கலந்து கொண்டு ஆராதிச்ச பிள்ளைகளை கர்த்தர் தம்மை நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் கிருபைக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாத தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில கூட சுவாமி பாடுற பாடல் நீங்க ஆசீர்வதிக்கண்டமை ஜெபிக்கிறோம். ஆண்டோட வார்த்தை நீங்க ஆசீர்வதிக்கண்டமை ஜெபிக்கிறேன். சப்பாவோட வார்த்தை கேட்கிற ஒரு பிள்ளைகளோட செவிகளை கர்த்தர் நீங்க திறக்க வேண்டமை ஜெபிக்கிறேன். உங்களோட வார்த்தையில வல்லமை ஜீவனுடைய சுவாமி தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் நீங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போ நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம் பாடலை பாடி நம்ம இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறீங்க. இப்போ நம்ம ஆண்ட வார்த்தை கேட்க போகிறோம். வேதம் சொல்றது செவி உள்ளவன் கேட்க கடவான். நம்ம செவிகளை திறந்து ஆண்ட வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, வானத்தின் பூமிக்கு சகல அதிகாரம் பெற்ற நீர் ராஜா, உம்முடைய வார்த்தையில வல்லமை ஜீவன் உண்டு. என் தேவனை தம்மை இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஜீவனை கொடுத்து என் தேவன் வைத்ததுக்காய் நன்றி. அப்பா, என்னோட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அல்ல, என் பலனல்ல ராஜா, ஆவியானவர் என்னை மறைத்து நீ செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் கூட நம்ம
தேவனுடைய வேதாகமத்துல எவ்வளவு வார்த்தைகள் கேட்டிருப்போம். ஆண்டுடைய சமூகத்துல ஆசீர்வாதம் குறித்த வார்த்தைகள் கேட்டிருப்போம். மறுபடியும் ஜீவன் உள்ள சீர்படுத்துற காரியங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஆனா அந்த மனம் திரும்பாத பட்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அதிகமாய் விசுவாசிகளுக்காக தான் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளா காணப்படுது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிகமான வார்த்தைகள். இதுல இந்த உடன்படிக்கையில இருக்கிறது எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். எனவே நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 24ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய கோலம் உம்முடைய தடியம் என்னை தேர்ச்சோம் சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கோல் என்றால் என்ன, தடி என்றால் என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க பாத்தீங்கன்னா கோலாகப்பட்டது மெலிசா நம்மளுக்கு காணப்படும், அது கோல்னு சொல்லுவோம். நல்லா ஒரு தடியா ஒரு கட்டைய பார்த்தாக்கா அது என்ன சொல்லுவோம், அது இது கோலம் தடியம் சொல்லுவோம், தடி சொல்லுவோம் அதுக்கு. அப்போ இந்த இடத்துல உடைய கோலம் உடைய தடியம் என்ன தேர்ச்சோம்னு சொன்னா என்ன வித்தியாசம் காணப்படுது? அப்போ இதுல ரெண்டு விதமான ஒரு விசுவாசம் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல கோலாகப்பட்டது பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒன்றிடும் கோலு. சில விசுவாசங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்துல யார் ஆண்டவர் தேர்ச்சுறாரு, ஆண்டவரே உங்களுடைய கோலம் உங்களுடைய தடியம் என்ன தேர்ச்சோம்னு சொன்னாக்கா, அப்போ ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு தேர்ச்சுறாருன்னு சொன்னா உன் விசுவாசமாகப்பட்டது கோலை போல இருக்குதா தடியா போல இருக்குதா? தடியாகப்பட்டது நல்ல ஒரு வெயிட்டா இருக்கும், அதை உடைக்க முடியாது நம்மளால. அது அது அடிச்சா கூட ஒடியாது, அது ரொம்ப யூஸான ஒரு தடியா காணப்படுது. கோலாகப்பட்டது சுலபமா ஒன்றிடும். விசுவாசமாகப்பட்டது கூட நம்மளுக்கு ஒரு தடியா போல தேவனுடைய சமூகத்துல காணப்படணும். ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கணும். அதிகமாய் தேவனை விசுவாசிப்பது. இந்த 4 விசுவாசத்துல நம்ம குறை கற்றவர்களா காணப்படுறோம். இந்த நாள் நம்ம ஜெபிக்கிற எல்லா விசுவாசிகளும் ஜெபிக்கிறீங்க. யாரும் விசுவாசோட ஜபம் ஆண்டு சொந்த கேட்கப்படுது. உண்மையா நீதிமானா இருந்து ஜபிக்கிற ஜபம் மட்டும் தான் கேட்கப்படும். அதிகமா இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அதிகமா பரவி கொண்டு இருக்குது. ஏன் பரவுதுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசிகள் ஜபிக்கிறதால தான் பரவுது நான் சொல்றேன். ஏன் சொல்லுங்க, உண்மையமா உத்தமமா பரிசுத்தமா நீ வாழாதப்ப ஜபிக்கிறப்போ உன் ஜபத்தை பிசாசு தான் கேட்குது, அப்போ அதிகரிக்குது. நம்ம ஜெபிக்கிறோம் இது நடக்கக்கூடாது, அதுதான் நிறைய நடந்து கொண்டு போகுதுன்னா அப்போ விசுவாசத்துல குறமற்றவர்கள், தேவன் பிரியத்துல வாழாதவர்கள், தேவன் நாமத்தை தரித்து கொண்டு கூட தேவன் சாயல இல்லாதவங்க ஜெபிக்கிறதுனால தான் அதிகரிக்குது. அல்லேலூயா. அப்ப இது ஒரு கோலுக்கு ஒப்பா காணப்படுது. அதிகமா பாருங்க, எவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கலாம், எவ்வளவு விசுவாசம் இருக்கலாம், எவ்வளவு பாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனா ஒரு நீதிமானா இருந்து ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் தான் தேவனுடைய சமூகத்துல கேட்கப்படும். அது குறைபட்ச காணப்படுது. இந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா சபையாகப்பட்டது க்ளோஸ் ஆயிடுச்சு, மூடிச்சு. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தோம்னா எவ்வளவு வீடு ஜெப வீடா இருந்தது, எவ்வளவு வீட்டுல நம்ம ஜெபிச்சு இருந்தோம், எவ்வளவு பேர் நம்ம ஆண்டு சமூகத்துல பாரத்தோடு இருந்தோம். நம்ம சேஃபா இருந்தா போதும், உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ற எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தோம். விசுவாசம் மக்கள் இயேசுப்பா நம்மளுக்காக வந்தா ரத்த சிந்தினார் ஆண்டவர், நம்ம பாவ நிமித்தம் நம்ம அக்கிரமத்தம் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, சிலுவையை சுமந்தார். அவர் செய்த காரியங்கள் நம்ம யார் செய்து கொண்டு இருக்கிறோம்? நிச்சயமா யாரும் செய்யல. அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் போய் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஆலயத்தை காட்டுறாங்க. ஆலயத்தை அவர் காட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு கல்லு மேல கல்லு இல்லாதபடி உள்ள போகுதுன்னு சொல்றப்போ சீஷர்கள் மறுபடியும் போயிட்டு கேட்கிறாங்க, ஆண்டவரே இது எப்ப நடக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வருகையை பொறுத்து ஆண்டவர் சில காரியங்களை நான் அந்த இடத்துல சொல்றாரு. அது போது பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு ராஜ விரோதமா எழும்போம், யுத்தங்கள் நடக்கும், அது அகத்தியம் வேணும், அது நடக்கும்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆனாலும் உங்க விசுவாசத்தை நீங்க தளர்ந்து போவாதீங்கோ, நீங்க மோச போவாதீங்கோ. நான் தான் கிறிஸ்து சொல்லிக்கொண்டு அநேகர் வஞ்சிக்குவாங்க உங்களவை. உங்க விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்கோ, பலன் கொண்டு இருங்கோ. தேவனுடைய சமூகத்துல ஏசப்பா யாருன்னு நம்ம அறிந்து கொண்டோம். சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா தேவைகளுக்காக தேவன் அறிந்து கொண்டு ரட்சிப்புல விசுவாசிகளா இருக்கிறாங்க. இந்த விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு உபதத்தில் ஜபித்தா வீடு கிடைக்குமா? பரிசுத்த வாழ்க்கை, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்த தேவனுடைய சமூகத்துல கஷ்டனாலும் சரி, துன்பனாலும் சரி, துயரமானாலும் சரி, நான் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன். அப்படிப்பட்ட விசுவாசிய தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டு சொல்ல நான் ஒருவன நீதிமான பார்க்கல நாடு சொல்றேன். அப்ப நீதிமான திறப்பின் வாசல நின்று ஜெபிக்கத்தக்கதான நான் ஒருத்தரை காண நாடு சொல்றாரு. அப்போ நம்ம இருக்கிறோமா? அதே போல ஆண்டவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதமா எழும்பும், யுத்தங்கள் நடக்கும், அதெல்லாம் நடக்கும்.
அதே போல லூக்கா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 3 மாசம் மழை இல்லாம காணப்படும், இடி உலகத்துல இனிமே பஞ்சகாலம் வரும்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல எல்லாம் நடந்து கொண்டு வருது. மனுஷன் இன்னும் தனக்கு தான் என்ற உலக பிரகார காரியத்துக்காக, தன் தேவைக்காக, தன் சுகத்துக்காக, தன் பலத்துக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க வழியே தன் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து உண்மையான விசுவாசையா மாறல. அப்போ உண்மையான விசுவாசம் எப்ப மாற முடியும்? சத்தியத்தை கேட்ட மனம் திரும்பல, கீழ்ப்படிதல் இல்ல. ஊழியர் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். காண்கின்ற மனுஷனை கீழ்ப்படியாது விட்டால் காணாத தேவன் கீழ்ப்படிய முடியாது. தேவன் கொடுத்த ஒரு ஊழியருக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படியும் போதுதான் ஏசப்பா என்ன பண்ணுவார்? நேசிப்பார். அப்ப ஜபத்துக்கு பதில் தருவார். ஒன்றுமே இல்லாத எனக்கு ஆண்டவர் எனக்கு ஜபத்துக்கு பதில் தர்றோம். நம்ம சில பேர் சொல்ற எல்லா விசுவாசிகளும் நான் கொரோனா வைரஸ்க்கு ஜபிக்காத நாளே இல்லை, ஆனாலும் அது பரவி கொண்டு வருதுன்னா உன் விசுவாசம் எவ்விதமா காணப்படுது? ஆண்டவருக்குள்ள எவ்விதமா நம்ம பரிசுத்தமா காணப்படுறோம். ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானுடைய ஜபம் தான் தேவனுடைய சமூகத்துல கேட்கப்படும். அதுக்கு தான் பதில் வரும். இல்லாத பட்சத்துல வர்றதுக்கு என்ன இல்லை, ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்ப தேவனுடைய சமூகத்துல ஏசப்பா சொல்ற அவர் வருகை குறித்த சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பூகம்பங்கள் நடக்கும், நிலநடுக்கம் நடக்கும், எல்லாமே ஒண்ணா சம்பவிக்கும். ஆனால் என் ராஜ்யம் வராது. ஆனால் உலகெங்கும் என்னுடைய சுவிசேஷம் அறிவித்த பின்பே ராஜ்யம் வரும். அப்போ சகல ஜாதிக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்ட பிறகுதான் மனம் திரும்பாத பட்சத்துல என் நாமத்தை நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்க? பகையாவீங்க. என் நாமத்தை நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்க? உபத்துல உள்ளாவீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுங்க? காட்டி கொடுங்க. நான் விசுவாசில, இவங்கதான் விசுவாசி, நான் சபைக்கு போல, இவங்கதான் போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கும் போதும் கடைசி பரியந்தம் உன் ரட்சிப்பை காத்து கொண்டாதான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். இந்த நாள் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சுலபமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்குற ஆண்டவர் பாத்தீங்களா? நீங்க அதே போல எரோமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தக்க கிரியத்துக்கு பலனை நான் கொண்டு வரேன். இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நான். வேஷமற்ற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்றுமே செல்லாது. மனிதன் பார்வைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா வாழலாம், ஆனா இதயத்தை ஆராய்ந்து அளவெடுத்த பார்க்கிற தேவன் பார்வையில யாருமே மறைவா வாழ முடியாது. எனவே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்னவா வாழணும்? பரிசுத்தத்தோட தேவனுக்கு வாழணும். தேவனுடைய வேதாகமத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படத்துல, செவி உள்ளவன் கேட்க கடவன். அப்போ உன் செவி இந்த இடத்துல நீ அமர்ந்து கொண்டு உன் செவி இந்த இடத்துல இல்லாம உலக பிரகார காரியத்துல, உலக பிரகார யோசனை நீ இருக்கும் போது உன் செவி இந்த இடத்துல இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யார் உள்ளத்துல தங்கி இருக்கிறாரோ அவங்க செவித்தா ஆண்டவருக்கு கேட்கப்படும். அவங்க செவித்தா தேவனுடைய சமூகத்தில் தெரிந்து அவருடைய வார்த்தை கேட்கும். ஆவியானவர் உள்ளத்துல வாசம் செய்யாத பட்சத்துல தன் செவி இந்த இடத்துல இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, செவி உள்ளவன் எல்லாருக்கும் செவி கொடுத்திருக்காரு, செவி கொடுக்காத ஒரு மனுஷனே இல்ல. செவி உள்ளவன் கேட்க கடவுள்னா உன் செவி இங்க இல்ல, உன் உள்ளம் இங்க இல்ல, நீ ஆவியானவரிடத்துல இணைந்து இல்ல, நீ உலக பிரகாரம் உன் உள்ளமும் அலைந்து கொண்டு இருக்கிறதுனால உன் செவி இந்த இடத்துல இல்லை. அப்ப கேட்கணும். செவியை கேட்டு தேவனுடைய சமூகத்துல கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஒரு நீதிமானாய் மாறி ஒன்றுமே இல்லை, எந்த கள்ள கபடி இல்ல ஆண்டவரை, பரிசுத்தத்தோட நான் இருக்கிறேன் உங்களுடைய சமூகத்துல, எனக்கு எந்த கிரியை இல்ல ஆண்டவரை, நம்ம கையை நீட்டி ஆண்டோட சமூகத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ற விசுவாசி ஜெபித்தால் ஆண்டவருடைய ஜெபம் கேட்டு ஆண்டவர் நிச்சயமா பதில் தருவார். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க முழுதா படிச்சு பாருங்க. அந்த இடத்துல கூட தேவனுக்கு பிடிக்காத பட்சத்துல, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போது நான் என்னெல்லாம் செய்வேன், என்னெல்லாம் நான் வர வைக்க வேண்டிய காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அது போல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்ய வருக நம்ம சொல்றோம். நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம் எல்லாமே சொல்றோம். ஆனா எது கடைசி நாட்கள்? ஒரு வியாதி வந்தா நம்ம கடைசி நாள் இல்ல. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் வரும். இந்த உபத்திரத்த மத்தியில, பாடு மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நிலைத்து தேவனை தரித்துக் கொள்ளுகிறவங்களை மட்டும்தான் ஆண்டவர் ரகசியவர்கள் எடுக்கப்படுவார். நம்ம தேவனுடைய சமூகத்துல இனி எப்படி வாழ்ந்திருந்தாலும் பேருக்கு சுவ வாழ வேண்டாம், நம்ம ஆலயத்துக்கு ஒப்பா வாழ வேண்டாம், பாஸ்டருக்கு வேஷப்பட்டு வாழ வேண்டாம், பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையமா உத்தமமா நம்ம வாழறோமா? அப்போ வாழும்போது தான் ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஏசப்பா நம்மளை ஆளுகை செய்வார். அவருடைய கிருபை நம்மளை என்ன பண்ணோம்? ஆளுகை செய்யும். இல்லாத பட்சத்துல பாருங்க, இந்த நாள் கூட நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. நிச்சயத்துல நான் சொல்றேன், அவருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்து இனி யாராவது மன திரும்பாது இருந்தால் தேவன் வசனத்துக்கு
கீழ்ப்படியாம இருந்தால் நிச்சயமா கீழ்ப்படிங்க. தேவனை தொழுது கொள்ளுங்க பயத்தோடு நடுக்கத்தோடு. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும்னு கேட்பீர்கள் நீங்க, ஆனா யுத்தம் நடக்கும், அதெல்லாம் அகத்தியம் நடக்கும்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்போ அதெல்லாம் நடக்க போதிலும் நம்ம என்ன பண்ணுங்களா, நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார். விசுவாசமாகப்பட்டது குறைப்பற்று போகாதபடி ஒரு கோலை போல ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு தடிய போல என்ன பண்ணணுமா, அதுதான் அவர் சொல்றாரு தாவீது, ஆண்டவரே உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேர்ச்சோம்னு. அப்போ கோலை போல விசுவாசம்னா சில பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன பண்ணுது, விசுவாசம் உடஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அது ஒரு தடிய போல விசுவாசம் கிடையாது. ஆண்டுடைய சமூகத்துல யாராவது ஒரு ஆழத்தரமான ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பாடு வந்தாலும் பரவாயில்ல, வியாதி வந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்ற நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம எப்படி அந்த கோலை போலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு சுலபமா ஒரு உபத்திரம் வந்தா தேவன் விட்டு பின்வாங்குறது, ஒரு பிரச்சனை வந்தா ஏசப்பா நம்ம தோல்வி. இந்த கோலுக்கு ஒப்பான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கறதுல, ஒரு தடிய போல ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, உங்களோட இருக்குவது கோலா தடியா, எது உங்களை தேற்றம். ஆண்டவர் என்னோட எப்படி நான் ஆண்டவரை வச்சிருக்கிறேன், தடிய போல வச்சிருக்கேன்னா கோலை போல வச்சிருக்கேன்னா, நான் தடிய போல தேவனை நான் வச்சிருக்கேன். அவர் எந்த நிலையில என்னை தேற்றுவார், என்னை கைவிட மாட்டார். எனவே ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் போது அவருடைய ராஜ்ய சமீபத்துல இருக்கு. ஆனாலும் என் உள்ளம் சமீபத்துல இருக்குதா, ஏசப்பா ராஜ்யத்தை சந்திக்கிறதுக்கு என் ஆத்மா தேவனுடைய சமூகத்துல ஆதாயத்துல இருக்குதா, நம்ம ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தத்துக்காக நம்ம செபிக்கணும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல நம்ம என்னெல்லாம் செய்திருப்போம், நம்ம தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன, அன்பாகப்பட்டது பிரதானமானது. அந்த அன்பை தரித்துக் கொண்டு ஏசப்பா அன்பானவர். இந்த பூமியில வந்தது தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தத்தான் ஏசப்பா வந்தார். அன்பு இல்லாத ஒரு விசுவாசி இருக்க முடியாது, தேவனுடைய கனிகள் இல்லாம ஒரு விசுவாசியா இருக்க முடியாது. ஏசப்பா கொடுத்த கனிகளை தரித்துக் கொண்டு வாழ்றவங்க மட்டும் தான் தேவனுடைய சமூக விசுவாசிகளை இருக்க முடியும். தேவனுடைய சமூகத்துல ஜபிக்கிற ஜபத்துக்கு ஏசப்பா பதில கொடுப்பார், ஒரு அன்போடு ஐக்கியத்தோடு நேசிப்பார். அவர் அன்புகளை நம்ம தரித்துக் கொள்ளாம விட்டால் நிச்சயமா தேவனுக்கு விசுவாசிகளை இருக்க முடியவே முடியாது. வேசப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. உண்மையா ஆணுடைய சமூகத்துல நம்ம தேவனை அறிந்து கொண்டவங்க அவரை போல நம்ம மாற நம்ம என்ன பண்ண ஒப்பு கொடுக்கணும். கடைசி நாட்கள்ல முந்தினவர் பிந்தினவரா ஆயிடுவாங்க. விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறவங்க கூட விசுவாசத்தை இழந்து போயிடுவாங்க. அவனமா நம்ம இல்லாதபடி தேவனுடைய சமூகத்துல ஆராய்ந்து பார்த்து, வசனம் தெரியும், ஞானம் இருக்கு, எல்லாமே தெரிந்தோம், அதை பின்பற்றாம வாழ்வது தேவனுக்கு பிடிக்காத காரியம். எல்லாம் தெரியும், தெரிந்திருந்தாலும் இது பரவாயில்ல, ஜெபிக்கணும்ன்றது தெரியும், ஆனா ஜெபிப்பதில்லை. ஆலயத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வரனா வருவதில்லை. கீழ்ப்படினும் தெரியும், கீழ்ப்படிவதில்லை. அப்ப தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வாதம் நம்மளை எப்படி தேடி வரும்? அப்ப கீழ்ப்படியாத பட்சத்துல தேவன் நம்மளை நேசிக்க மாட்டார். தேவனை நம்ம நேசிக்கணும்னா அவர் வேதாகமத்தை நம்ம நேசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையாகப்பட்டது என் உள்ளத்துல நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நான் கீழ்ப்படியாததுல இருக்கிற ஏசப்பா, நான் இப்ப கீழ்ப்படுகிறேன் உள்ளத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான் ஏசப்பா அவருடைய ராஜ்யத்துல நம்ம நினைவு கூறுவார். இந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் சொன்ன வண்ணமா 24ஆம் அதிகாரம் மத்தேயுவில் 24ஆம் அதிகாரத்துல சொன்ன வண்ணமா எல்லா காரியங்களும் நிலநடுக்கும், இந்த போல அந்த வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாமே சேதமாயிற்றாலும் என் தேவன் என்னோடு இருப்பார். அது யாரை நேசிப்பார், யாரை கைவிடாத விடுவாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையான விசுவாசிகளை மட்டும்தான். உண்மையா தேவனுக்கு உண்மையா இருக்கிற விசுவாசிகளை மட்டும் தேவன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்த முகம் பிரகாசமடையும், வெக்கடைந்ததில்லை. எந்த முகமும் அவரை நோக்கி பார்க்குது? எந்த முகம் நோக்கி பார்க்குது? ஏசப்பாவை நோக்கி பார்க்கிற முகம் யார்? எந்த முகம் நோக்கி பார்க்குதுன்னா துன்பத்துல துறையுது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யார் மேல அன்பை வச்சுமனா. உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். ஒரு தாய் தகப்பன்னு ஒரு மகன் இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து தன் மகன் தப்பு செய்யாததுனால சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ தாய்க்கு தகப்பனுக்கு ஒரே கண்ணீர் வேதனை. அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரி மகன், நான் விவசாயம் பண்ணித்தான் நம்ம ஜீவனம் நடத்தணுமா இருந்தது, இந்த மாதிரி இவனை பிடிச்சின்னு போயிட்டாங்களே நீ செய்யாத காரியத்துக்கு சொல்லிட்டு. இப்போ மகனுக்கு ஒரே துக்கம் ஆகுது. அப்போ மகன் என்ன சொல்றாருன்னா, அந்த கடிதத்தை பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகளை கிட்ட வந்தப்போ சொல்றாரு, நான் வந்து எங்க ஒரு நிலத்துல தான் அதை நான் பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றப்போ அவனை சிறைச்சாலையில வச்சுட்டு இந்த போலீஸ்காரெல்லாம் போயிட்டு அந்த நிலத்தை ஃபுல்லா என்ன பண்றாங்க, புரட்டிடுறாங்க. புரட்டி போட்டுட்டு வந்துட்டு எங்க வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் ஏதோ தவறா சொல்லிட்டேன் சொன்னாப்போ. அப்போ தாய் தகப்பனுக்கு ஒரு கடிதம் போடுறாரு, அப்பா நான் வர முடியல, நான் செய்யாத தப்புக்கு நான் இருந்தாலும் உங்க தேவைகளை நான் என்ன பண்ணியிருக்கேன், செய்திருக்கேன்,
அந்த நிலத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு உழுமை பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க விவசாயம் செய்யுங்க. அப்போ ஒரு அன்பு, ஒரு மாம்சத்துல இருக்கிற ஒரு மகன் தாய் தகப்பனை காட்டின அன்பு. அப்ப தேவனை நம்ம நேசித்தா, உண்மையமா உத்தமமா இருந்தா, ஏசப்பா அன்பு நம்மளை எவ்வளவு விதமா நடத்தும், எவ்வளவு ஆண்டவர் நம்மளை நேசிப்பார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன் மகன் தாய் தகப்பன் மேல வைத்த அன்புக்காக இந்த காரியத்தை செய்யறாரு. அப்போ தாய் தகப்பன் உள்ள என்ன ஆகுது, என் பிள்ளை இந்த இடத்துல இல்லைனாலும் நான் கவலைப்பட்டதை எனக்கு தீர்த்து வச்சார். அவனால முடியாது. தன் தகப்பன் சொல்றாரு, என்னால இந்த நிலத்தெல்லாம் உரிமை பண்ண முடியாதுப்பா, இந்த மாதிரி டைம்ல நீ போயிட்டே, நம்ம வருஷம் முழுதுமா இந்த உணவை தான் சாப்பிடணும், நீ போய் உட்காந்துட்டு யார் இதெல்லாம் சரிப்படுத்துவாங்கன்றப்போ அது ஒரு அன்பு. தாய் தகப்பனை நேசிப்புல இந்த காரியத்தை அவர் செய்யறாரு. தவறான ஒரு காரியம் சொல்ற தாய் தகப்பன் நன்மை ஆகுதுன்னு. அப்போ ஏசப்பாவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அப்ப யார் நோக்கி பார்க்க முடியும்? உண்மையுமாய் வேதகமத்து கீழ்ப்படிந்து அன்பை தரித்துக் கொண்டு ஆவிக்குரிய கனிகளை தரித்துக் கொண்டு வாழ்றவங்க மட்டும்தான் தேவனை நோக்கி பார்த்தா பிரகாசமா இருக்க முடியும். தேவன் கனிகளை தரித்துக் கொள்ளாமல், தேவனை கீழ்ப்படியாமல், ஏசப்பா அன்பான தேவன், அன்பு இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. ஆணுடைய சமூகத்தில் எந்த காரியங்களும் செய்ய முடியாது. ஏசப்பா போல மாற முடியாது. தேவன் எப்படியாப்பட்டவர், நம்மளுக்கு நன்மை செய்தவர், ஒரு தீமை செய்யாத தேவன். அதை போல நம்ம மாறும் போது தான் ஏசப்பா அன்பு நம்மளை ஆரோக்கிய செய்யும். ஏசப்பா நம்ம கிருபை. நம்ம என்ன பண்ணலாம்னா, தேவனுடைய சமூகத்துல கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியப்படுகிறார். இந்த நாட்கள்ல கூட தாவீதை ஏசப்பா நேசித்தார். அதே போல தானியேலை ஏசப்பா நேசித்தார். எசேக்கியேல், எரேமியா, மோசேயை ஆண்டவர் நேசித்தார். எல்லாரையும் நேசித்தார். எனவே நீங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் தன் சகோதரன் எழுந்து மறித்த போது அவங்க கண்ணீரை விட்டு ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த குடும்பத்துக்காக கண்ணீரை விட்டாரா, அழுதாரா. அவரு கூட பார்த்தா அந்த குடும்பத்தை ஏசப்பா நேசித்து இருக்கிறாரு. இந்த நாட்கள்ல கூட நம்ம குடும்பங்கள் சில விஷயங்கள்னால சீரழிஞ்சிருக்கலாம், பிரச்சனைகளாம், பாடு இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஐக்கியத்தோட தேவனுடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு நம்ம செபிக்கும் போது பாருங்க, எது செய்தாலும் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் போது, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் போது ஏசப்பா நம்மளை ஆளுகை செய்வார். அதுதான் சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது, ஆண்டவரை எப்போ இதெல்லாம் சம்பவிக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஆனாலும் அதுலயும் நீங்க நிலைத்திருக்கணும். பிரச்சனைகளும் பாடுகளையும் நீ நிலைத்திருக்கணும். உபத்திரம் வரும்போது, பஞ்சகாலம் வரும்போது, வியாதிகள் நேரிடும் போது, எனவே ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதம், ஜனங்களுக்கு ஜன விரோதமா எழும்பும் போது, ஒவ்வொருத்தர் காட்டி கொடுத்து அன்பு வச்சு போகும் போது கூட நீங்க என்ன பண்ணுங்களாம், என் தேவன் சில பேர் கூட என்ன பண்ணுவாங்களா, நான் தான் கிறிஸ்துவ அங்கங்க சில பேரை வஞ்சிப்பாங்களாம். வஞ்சித்து சில ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போகுமா. கடைசி இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாய் ஊழியர்களை தேடி போறோம். தீர்க்க தரிசனமாகப்பட்டது வேதாகமம் தான். வேதாகமத்தை கீழ்ப்படிந்து உண்மையா நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். உண்மையுமா உத்தமமா நம்ம வாழ்ந்த பட்சத்தில் தான் நம்ம தீர்க்க தரிசனத்தை தேடி போனோம். ஒரு ஊழியர்கிட்ட நம்ம தீர்க்க தரிசனம் ஏதாவது சொல்லுவாரா, அவர் ஏதாவது பேசுவாரானா? இல்ல, பரிசுத்தத்தோட நீங்க வாழும்போது ஆண்டவர் தேவையிலெல்லாம் அவர் அதிகமா சந்திப்பார். வேதாகமத்தை கீழ்ப்படிந்தாவே தேவன் சந்திக்கிற தேவனா இருக்கிறாரு. அது போல நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வார்த்தைகளை கேட்கிறோம்னாக்கா அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட்டிகம கிறிஸ்தவர்களா நம்ம வாழக்கூடாது. ஏசப்பா அதிகம் பார்க்கிறாரு. அதுதான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் ஆண்டவர் சொன்னார், உன் இதயத்தை ஆராய்ந்து நான் பார்க்கிற தேவனா இருக்கிறேன். கடைசி நாட்களில் நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு கொண்டு வந்திருக்கலாம். நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்து ஒரு ஆண்டோட ஓய்வுனால நம்ம என்ன பண்ணிருக்கலாம், எப்படியோ சாலையத்துக்கு வந்தோமா, போனோமா, பாஸ்டர்கிட்ட வார்த்தை கேட்டோமா, அப்படியெல்லாம் இல்லாதவள். உன் இதய பலங்களிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், எழுதணுமா, இதயத்தை ஒப்பு கொடுக்கணுமா. ஆண்டுடைய சமூகத்துல மாயே 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 சாலமோன் சொன்ன வண்ணமா எல்லாம் மாயே. அப்ப தேவனுடைய சமூகத்துல என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்துல நம்ம வாழும்போது நித்திய ஜீவன் ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்த தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்மளை ஒப்பு கொடுத்துக்கிறோம். நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்டு யாவும் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசி இந்த வார்த்தை நீ கேட்டீங்கன்னு சொல்லி ஆகையால நம்ம கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் விசுவாசமா இருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தமா இருக்கணும். தேவன் மூன்றாவது இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். இருக்கிற எல்லா மலர்கள் படைத்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சப்பாவை நன்றியோட துதிக்கிற சுவாமி, இந்த அருமைய நாளுக்காக சோத்தரிக்கிற சுவாமி. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம், சோத்தரிக்கிற சப்பாவோட அளவிலாத கிருபை நம்ம மத்தியில் இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிற சுவாமி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசை
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அழைக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அழைக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி. உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சோத்ரம் தகப்பனே, எங்கள் அன்புக்கு அதிகம் நேசிக்கும் பரமபிதாவை சோத்தரிக்கிறோம். வானமும் சிம்பாசனம் பூமியின் பாதபட்சம் துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில கூட சுவாமி எங்களை தாழ்த்தி உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்களோட வார்த்தை கேட்டு ஒருவருத்தரை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கண்டமை ஜெபிக்கிறேன். உங்களோட வார்த்தையில வல்லமை ஜீவன் உண்டாடுற ஏசப்போட வார்த்தை கொண்டு நீங்க பலப்படுத்தி நடத்தி வர கிருபைக்காக சோதரிக்கிறோம். உங்களோட வருகைக்கு ஒருத்தர் நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்தியா தேசத்தை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்க இந்தியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கண்டமை ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்துக்கு எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்துல முற்றிலும் மறைந்து போகண்டமை ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த கொரோனா வைரஸ் ஆனது முற்றிலும் மறைந்து போகத்தக்க ஒரு அற்புத செய்தி உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை யாரெல்லாம் கலந்து கொண்டு சமூகத்தில் அமர்ந்து சுவாமி ஆண்டவரே ஆராதித்து அந்த குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிக்கும். தேவைகளை சந்திங்க. ஒருத்தரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அடுத்த வாராவது நம்ம சபையில் ஆராதிக்க கர்த்தருக்கு வழிவாசல் திறந்து கொடுக்கட்டும் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. துதி கன மகிமைக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே, ஆமென். நம்ம தலைவனிக ஆசத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் அன்பின் சகவாசமும் இயேசு கிறிஸ்து வரலும் என்று நம்மளோட இருப்பதாக, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தை கேட்டு நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.